ஹாய் பட்டர்கர்ல் ஃபேமிலிஸ், லைக் குட் மார்னிங். இந்த செடியை போல் இந்த டேயும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். காலையிலே முதல் பால் கண்ணுக்குட்டிக்கு தான் அப்படிங்கிற மாதிரி முதல் பால் எங்களுக்குலாம் இல்லை, எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பண்டா இருக்குது, அதுக்கு தான் ஃபஸ்ட்டு பால் ஊற்றி கொடுப்போம். அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் மெதுவாக நாங்களும் ஒவ்வொருத்தராக பால் குடிச்சிட்டு அப்படி எங்கள் வீட்டில் இருக்க செடி எல்லாமே அப்படி ரசித்து பார்த்துட்டு அப்படியே நடந்துகிட்ருப்போம். அப்புறம் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், பாலில் சுகர் போட்டு குடிக்க பிடிக்குமா, இல்லை ப்ரௌன் சுகர் போட்டு குடிக்க பிடிக்குமா, இல்லை ரெண்டுமே போட்டு குடிக்க பிடிக்காதா? நீங்கள் எந்த கேட்டகரி அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் ரெண்டுமே போட்டு குடிக்க மாட்டேன், சும்மா வெறும் பாலை ஊற்றி குடித்தாலே எனக்கு போதும். அப்புறம் காலையில் சாப்பாடுக்கு கார்ன் கூட பெப்பர், உப்பு, லெமன் ஊற்றி சாப்பிட்டோன்னா அது ஒரு மாதிரி ஃபீலிங்காக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பாயில்டு எக் சாப்பிட்டுட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. தண்ணி குடிக்கிறது, பாட்டிலில் குடிக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த தண்ணி முடிஞ்ச பிறகு எனக்கு அதை அடைக்கிறதுக்கு ரொம்ப மாச்சலாக இருக்கும். யாராவது அடைச்சிட்டு தான் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் அடைச்சிட்டோன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அதே தண்ணியை வச்சு ஓட்டிடுவேன். அப்புறம் குயின்ஸ் வேர்ல்டு அப்படின்னு எங்களுக்கு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் நாங்கள் காலையில் என்ன சாப்பிட்றோம், மதியம் என்ன சாப்பிட்றோம், நைட் என்ன சாப்பிட்றோம், ஏதாச்சும் டிஃப்ரெண்டான டிஷ் ஏதாச்சும் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நான் எங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிப்போம், ரெசிபி ஷேர் பண்ணிப்போம் அப்படின்னு நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது இந்த மீம்ஸ் வந்து என்னுடைய கண்ணில் பட்டுச்சு. உண்மையாகவே நம்மளுடைய பாதி டிப்ரெஷனுக்கு காரணம் நம்மளுடைய ஓவர் திங்கிங்காக தான் இருக்கும். கரெக்டு தானே? கரெக்டாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மதியானம் எனக்கு என்ன சாப்பாடு அப்படின்னா மீன் குழம்பு, மீன் பொரியல். நான் ஒரு குட்டி பாண்டா சொன்னேன்ல, அது இதுதான் எங்கள் வீட்டு குட்டி பாண்டா. இது பேர் எமி. இதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நிறைய சொல்கிறேன். சார் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அதனால் சைடில் உள்ள ஒயிட் ரைஸ் எடுத்துகிட்டு தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவரை பற்றி நான் வீடியோவை நான் அடுத்தடுத்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.